அனைவருக்கும் வணக்கம். சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு, திருவள்ளூர் மாவட்டம், பூந்தமல்லி வட்டம், சென்னிருப்ப முதலிய ஊராட்சி. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊராட்சியில் சென்னிருப்ப ஊராட்சியில் கஸ்தூரி மகால், அக்னிமுத்தம்மாள் 2 திருமண மண்டபம் இருக்குது. இந்த 2 திருமண மண்டபமும் பார்த்தீங்கன்னா முறையாக வரி கட்டுறாங்களா என்னன்னு தெரியல ஊராட்சிக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? தண்ணி கிரவுண்ட் வாட்டர் நம்ம கார்பரேஷன் வாட்டர் எடுக்கிறாங்க, அதுக்கு தனியாக வரி கட்டுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த கஸ்தூரி மகாலம் பார்த்தீங்கன்னா சம்பு கட்டி தண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ பணம் கட்டினாங்க தெரில ஊராட்சியில். இது சம்மந்தமாக கட்டாயம் பெட்டிஷன் கொடுக்கணும், மனு கொடுத்து கேட்கணும். இவங்க எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு முறை வரி கட்டுறாங்களா, கொடா வரி அப்படின்றது தெரியல. எத்தனை முறை கட்டியிருக்காங்கன்னு தெரியல, அதையும் கேட்கணும். இதை முறையாக ஊராட்சியில் ஃபாலோ பண்ணி வசூல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா வீட்டுக்கு வரி வசூல் பண்ணுறாங்கல்ல, அதுபோல் இவங்க எந்த அடிப்படையில் இவங்க வீடியோ பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல, அனுமதி கொடுத்தாங்கன்னு. 2 திருமண மண்டபம் ஒரே நேரத்தில் நடக்கிற அளவுக்கு மண்டபம் கட்டிட்டாங்க. ஆனால் வசதி இல்லை, கார் பார்க்கிங் வசதி கிடையாது. ஏன் அதை ஏற்பாடு பண்ணலை? மேல்தளம் 40,000, கீழ்தளம் 60,000 வாடகை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். அது இல்லாமல் கரண்ட் பில்லு தனியாக இதெல்லாம் வரும். இவ்வளோ வசூல் பண்ணுறவங்க எதுக்கு பார்க்கிங் வசதி இல்லை? அக்னிமுத்தம்மாள் அப்படி தான் 1 லட்சத்துக்கு மேலே வாங்குறாங்க, 1 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க, 1 லட்சம் மேலே வாங்குறாங்க. இவங்கெல்லாம் கார் பார்க்கிங் வசதி இல்லாமல் இத்தனை வருஷமாக நடத்திட்டு வராங்கல்ல, என்ன காரணம்? இதுக்கு ஆதரவு யார் தெரிவிக்கிறதுன்னு தெரியல. இப்போது அப்படி கொடுக்கணும்னா வீடியோ கட்டாயம் கொடுத்தாகணும். அவங்களுக்கு தெரியாதா? வீடியோவுக்கு தெரியல, கண்டு தெரியாமல் வீடியோ பர்மிஷன் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஊராட்சி மன்றத்தில் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு இது போல் செயல் செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது. கட்டாயம் இது பொதுமக்களுக்கு இடையூறு தான். ஏன்னா இப்போ பப்ளிக் நடந்து செல்ல முடியல. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க கூட போக முடியல. பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக வண்டி நிப்பாட்டிடுறாங்க. அப்போ பஸ் ஏறுறவங்க எங்கே ஏறுவாங்க, எப்படி நிற்பாங்க? நடந்து போகிற அளவுக்கு கூட இடம் கிடையாது, எல்லாமே ரோட்டில் நிப்பாட்டுது. வேனுங்க வருது, காருங்க வருது, பைக் கூட உள்ளே விட்டுறாங்க வச்சுக்கலாம். மிச்சம் எல்லாமே காரு, அதிக அளவு காரு, வேனு, பஸ்ஸு எல்லாமே ரோட்டில் தான் நிப்பாட்டுறாங்க. அப்போ ஆம்புலன்ஸு, திடீர்னு ஆம்புலன்ஸு போகுது, அதுக்கு வழி இல்லை. ஃபுல்லாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது நம்ம ஈபியாண்ட, சென்னிருப்ப ஈபி ஆஃபீஸாண்ட. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறது, சமுதாயம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு நல்ல எண்ணமே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா 2 சத்திர உரிமையாளர்களும் பார்த்தீங்கன்னா தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டி பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கே, இதுக்கு வாகன நிறுத்தத்துக்கு ஒரு இடம் ரெடி பண்ணணும், இத்தனை லட்சம் பணம் இத்தனை வருஷமாக வாங்குறாங்க, ஏன் அவங்களுக்கு தெரியாதா? கோடி கணக்கில் போட்டு பணத்தை கொடுத்து பில்டிங் கட்டுறாங்க. அப்போ பில்டிங் கட்டும்போது கார் பார்க்கிங் வசதி வச்சிருக்கணும்ல. வசதி இல்லாமல் எப்படி இவங்க கட்டுறாங்க? இவங்களுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க? இது பொதுமக்களாக இதுக்கு தான் நீங்கள் கருத்து தெரிவிக்கணும். கட்டாயம் இது மீடியா மூலியமாக தெரிவிக்கப்படும். கஸ்தூரி மகால், அக்னிமுத்தம்மாள் 2வது மாவட்ட ஆட்சியருக்கு இது தெரியப்படுத்துவோம். இது சம்மந்தமாக கார் பார்க்கிங் வசதி இல்லாமல் இவங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது, என்னோட கருத்து. இதுக்கு உங்களோட கருத்து என்னவோ நீங்கள் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.